ராதே கிருஷ்ணா. உங்களுடைய ஜாதகம் நல்ல ஜாதகமா பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா? அதுல 2ஆம் கட்டமாக இன்னைக்கு நம்ம பேசக்கூடியது கிரகங்களை பற்றி அல்ல, உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டங்கள், அதனுடைய வலுவை பற்றி. ஜாதகத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேந்திரங்கள், திரிகோணங்கள், உபஜயஸ்தானங்கள். இது 3 தான் நீங்க ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். கேந்திரம்னா என்ன அப்படின்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி வரும். இது வந்து நம்ம பார்க்குற இந்த ஜாதக கட்டத்தினுடைய ஸ்கொயர்னு நீங்கள் எடுத்துக்க கூடாது. உங்கள் லக்னம் எங்கே இருந்தோ அங்கிருந்து 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 இப்படி வரும். 1 4 7 10 இது கேந்திரம். திரிகோணம்னா என்ன அப்படின்னா 1 5 9 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரும். திரிகோணம் புரியுது இல்லைங்களா? இது திரிகோணம். கேந்திரம் அப்படிங்கிறது ஸ்கொயரா வரும், திரிகோணம் அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிளா வரும். இது போக உபஜயஸ்தானங்கள்னா என்ன அதுவும் பார்க்கலாம். இதனுடைய வேலைகள் என்ன அப்படிங்கறத முதல்ல சொல்லிடுறேன். திரிகோணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரே தத்துவமாக வரும். அதாவது ஒரு தனுசு லக்னம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதனுடைய திரிகோணங்கள் மேஷம் மற்றும் சிம்மமாக வரும். எல்லாம் நெருப்பு தத்துவத்தை குறிக்கக்கூடியது மற்றும் இவைகள் ஒன்றாக இணைந்து வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். இது போக இந்த திரிகோணம் வலுத்திருக்கு அப்படின்னா யூ ஆர் லக்கி. சரிங்களா? திரிகோணாதிபதிகளுடைய தொடர்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஜாதகத்துல இருக்கு. இந்த திரிகோணத்துல ஒருத்தர் வளர்த்துட்டாங்கன்னா நீங்க 50% லக்கி. 2 பேர் வளர்த்துட்டாங்க அப்படின்னா நீங்க 75% லக்கி. 3 பேருமே வளர்த்துட்டாங்க சுபத்துவமா அப்படின்னா நீங்க 100% லக்கி. நீங்க லக்காவே வாழ பிறந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ உங்களுடைய ஜாதகத்துல திரிகோணம் வளர்த்திருந்தால், திரிகோணாதிபதிகள் வளர்த்திருந்தால் நீங்க எந்த அளவுக்கு லக்கியா பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக கேந்திரம். ஏன் இது 2ஆம் படியா வர அப்படின்னா, லக்குங்கிறது போன ஜென்மத்துல விட்டு போனது. அதை என்னால சரி பண்ண முடியாது. எனக்கு இப்ப லக்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து லக்னம் நல்லா இல்லை, 5ஆம் இடம் நல்லா இல்லை, 9ஆம் இடம் நல்லா இல்லை, அப்ப எனக்கு லக்கே இல்லை. சரி, அடுத்தது எனக்கு கேந்திரங்கள் வலுவா இருக்கான்னு பார்க்கணும். கேந்திரங்கள் என்னுடைய முயற்சியை குறிக்கக்கூடியது. என்னுடைய முயற்சியால் நான் அடையக்கூடிய விஷயங்களை குறிக்கக்கூடியது. 1 4 7 10 நான் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ண போறேனா இல்லையா அப்படிங்கிறத இந்த கேந்திரத்தினுடைய வலுகள் தான் முடிவு பண்ணும். ஒரு துலாம் லக்னம்னு எடுத்துக்கோங்களேன். 4ல் சனி, 7ல் செவ்வாய் ஆச்சு, 10ல் குரு உச்சம்னு வச்சுக்கோங்க. எனக்கு எல்லா கேந்திரங்களும் வலுத்திருக்கு. இப்போ எனக்கு லக்னத்துக்குரிய சுக்கிரன் வந்து 12ல் கெட்டு போயிட்டாருன்னு வச்சுப்போம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், எனக்கு லக்னம் வந்து இப்போ நல்லா இல்லை. சனியும் ஸ்தான வலு பெற்றிருக்காரை ஒழிஞ்சு நேரடியாக 5ஆம் இடத்துல வலுக்கல. 9ஆம் அதிபதி புதன் இங்கே கீழே நீச்சமாய் போன சுக்கிரனுக்கு நீச்ச பங்கம் கொடுத்துட்டு இருக்காரு. ஓரளவுக்கு ஸ்தான வலு இருக்கு. டிரெக்டா, அதாவது என்னை வந்து டிரெக்டாக உயர்த்தி கொடுக்கக்கூடிய லக்கியான ஸ்தானத்துல இல்லை, அவர் 12ல் இருக்கார். 10ஆம் இடத்துல குரு மட்டும் உச்சமாக இருக்கார். இப்ப எனக்கு என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே பிறந்ததுல இருந்தே லக்கியா பெரிய இடத்துல பெரிய சொத்து பத்தோட அப்படியெல்லாம் நான் பிறக்கல. ஆனா என்னுடைய 4 7 10 வலுவா இருக்கிறதுனால நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பதவி அடைவேன், வேலை நல்லா பண்ணுவேன், அதனால நல்லா சம்பாதிப்பேன். 4 7 10 இதா இருக்கும்போது ஸோ உங்களுடைய கேந்திரங்கள் எந்த அளவுக்கு வலுவா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முயற்சிகள் இருக்கும். அது என்ன சார்ந்த முயற்சிகளா இருக்கும்? வேலைக்காக நான் கஷ்டப்படுவேனா, படிப்புக்காக கஷ்டப்படுவேனா, உள்ளூர்ல கஷ்டப்படுவேனா, வெளிநாடு போய் கஷ்டப்படுவேனா, எப்படி நான் வந்து மேல வரப்போறேன். அதாவது இது கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற வார்த்தை கூட எடுக்கக்கூடாது. முதல் கல்லை எறிவதை விட 2ஆம் கல்லை அதை விட தூரமாக எரியணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முயற்சி அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க. அது போல நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா எனக்கு இகழ்ச்சி கிடையாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை திரும்ப 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 பண்ணணும். ஃபெயிலியர்ஸ் ஆர் த ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ். அப்ப எனக்கு திரும்ப திரும்ப பண்ற வலு இந்த ஜாதகத்துக்கு இருக்கா இல்லையா, அவங்க செய்வாங்களா மாட்டாங்களா, அதை எது சொல்லும்? 4 7 10 1 4 7 10 தான். பட் 4 7 10 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வகையில கேந்திரங்கள் வலுப்பது இதுவும் இல்லைங்க. அடுத்து வரக்கூடியது உபஜயஸ்தானங்கள். உபஜயஸ்தானங்கள் என்ன அப்படின்னா 3 6 10 11. 3ங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம், நட்பு ஸ்தானம் அப்படியெல்லாம் வரும். 6ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயப்படுத்தக்கூடிய இடம் தான் ஆக்சுவலி. அது வந்து நம்மளுடைய கடன் என்ன, நோய் என்ன, வம்பு வழக்கு என்ன, கேஸ் என்ன எல்லாம் சொல்றதை விட சரியான வேலை இருக்குமா அதையும் சொல்லும். ஸோ நிரந்தர வேலை, அடிமை தொழில் கிடைக்குமா கிடைக்காதா, நான் போட்டித் தேர்வுகளை ஜெயிப்பேனா மாட்டேனா, இதெல்லாம் 6ஆம் இடம் சொல்லும். சில நிலைகள்ல இது மூல நூல்கள் கிடையாது, எனக்கு அப்படி சொல்லி கொடுக்கவும் படல. ஆனா அடிமை தொழில சொல்லி கொடுக்கப்பட்ட இந்த 6ஆம் இடத்துல இருந்து பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ் உருவாகுறாங்க. ஸோ அதுவும் ஒண்ணு உண்டு. 6ஆம் இடம்ங்கிறது எதிரி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லைங்களா?
நான் சந்திக்கக்கூடிய எக்ஸாம்ஸ், நான் சந்திக்கக்கூடிய எதிரிகள். 6ஆம் இடம் வலுவா இருந்தா நான் பெரிய எதிரியை சந்திப்பேன், அதை பெருசா அச்சீவ் பண்ணுவேன். ஏன்னா 3ஆம் இடம்க்கு வலுவா இருக்கு, 3, 6, 10, 11 வலுவா இருக்கு. 10ஆம் இடம் கர்மம், என்னுடைய வேலையில நான் கான்சென்ட்ரேட்டடா இருப்பேன். 11ஆம் இடம் வளர்த்துருச்சுன்னா லாபஸ்தானம், எனக்கு லாபம் சம்பாதிக்கணும்னு அதிகமா ஆசை இருக்கும். அப்ப 6ஆம் இடம் பெரிய எதிரியும் எனக்கு இருப்பான். 3ஆம் இடம் என்னோட முயற்சி, நான் என்னோட முயற்சியை போட்டு என்னோட எதிரியை வென்று நல்ல தொழில் பண்ணி நான் லாபம் சம்பாதிப்பேன். இதுதான் உபஜயஸ்தானம். சரிங்களா? இதுவே ஒரு அடிமை தொழில், நீங்க ஒரு கவர்மெண்ட் வேலைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு நல்ல வேலை இல்லைங்களா? இது நீங்க ஐடி வேலை எடுத்துக்கலாம், நிறைய இருக்கு. பட் ஒரு நிரந்தர வேலை வித் செக்யூரிட்டி அப்படி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வேலையெல்லாம் போகாது. அந்த மாதிரி ஒரு நல்ல கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு நிதானமான பட் ரீசனபிளான முன்னேற்றத்தோட ஒரு நல்ல கம்பெனியில் நான் இருக்கேன்பான்னு சொல்லணும்னா 6ஆம் இடம் வளர்க்கணும். எப்படி வளர்க்கணும்? எனக்கு 3ஆம் இடம் முயற்சி இருக்கு, நான் ஓரளவுக்கு முயற்சி போட்டு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி ஒரு வேலை வாங்கிட்டேன், அந்த வேலையில நான் நல்லா கர்மம் பண்ணேன், அதனால எனக்கு லாபம் கிடைச்சது. இது நிதானமா கிடைக்கிறது, பிசினஸ்ங்கிறது டக்குன்னு கிடைக்கிறது. இது என்னன்னா நீங்க உங்களோட ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பார்த்து தான் முடிவு பண்ண முடியும். ஸோ இந்த விஷயங்களையும் நீங்க உங்களோட ஜாதகத்துல பாருங்க. இது எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது இன்னும் தொடர்ந்து நிறைய வீடியோஸ்ல நம்ம சொல்ல போறோம். பட் இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, கிரகங்களோடு சேர்த்து கேந்திரங்கள், திரிகோணங்கள், உபஜயஸ்தானங்கள் இவைகள் வலுத்திருக்கும் பொழுது எதை ஃபாலோ பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு லக் இருக்கு அப்படின்னா, மேக்ஸிமம் உங்க அப்பா ஒரு பிசினஸ் வச்சிருப்பாரு, அதை எடுத்து நீங்க நடத்த போறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை சார்ந்து நீங்க போயிடணும். அல்லது உங்களுக்கு படிப்பே இயல்பாக வரும், நல்லா படிச்சிருவீங்க, ஒரு டாப்பரா வந்துருவீங்க, டக்குன்னு வேலை கிடைச்சிடும், நல்ல வேலையில நல்ல சம்பளத்தை போய் உட்காந்துருவீங்க. இது கொஞ்சம் ஈஸி தான் ஆக்சுவலா, லக்கு இருக்குங்கிறதுனால. இதுக்கு அடுத்த கேந்திரங்கள் என்னன்னா, லக்கு கம்மி, நான் தான் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவங்களுக்கு கிடைத்த அதே பொசிஷனை நான் ரீச் பண்ணணும், அதுக்கு நான் நிறைய முயற்சிகள் போட்டுக்கிட்டே இருக்க போறேன். திரிகோணங்கள் வலுத்தவர்களை விட கேந்திரம் வலுத்தவர்கள் ரொம்ப புத்திசாலிகள், ரொம்ப நல்லவர்கள். ஏன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாதிரி முயற்சிகள் திரும்பி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாவே சொல்லலாம், இன்னொரு வீடியோவில் சொல்றேன். பட் முயற்சி அப்படிங்கிறது இன்றியமையாதது. எனக்கு ஒன்று கிடைச்சிருக்கு, ஒரு கவர்மெண்ட் வேலைன்னே வச்சுக்கோங்களேன், ஒரு போலீஸ்ல ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்குது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுக்கறதுல மெல்லமான ப்ரமோஷனோட சாதாரணமான ஒரு வருமானத்தோட வீட்டில் இருக்க சொத்து பத்தோட நான் இருக்கேங்கிறது ஒரு வாழ்க்கை இருக்கட்டும். கஷ்டப்பட்டு அந்த கவர்மெண்ட் வேலையை வாங்கினதோட நிற்காம மேலே காம்படிட்டிவ்ஸ் எக்ஸாம் எழுதி ஹையர் ரேங்க்ல போய் உட்காந்துருங்கிறது கேந்திரங்கள் வளர்த்தவர்களுக்கு தான் நடக்கும். அவங்க அட்டெம்ப்ட் எல்லாம் பாஸ் பண்ண மாட்டாங்க, 10 தடவை எழுதி தான் பாஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த முயற்சி திரும்ப செய்யக்கூடிய தன்மையை கேந்திரங்கள் குறிக்கும். உபஜயஸ்தானம்ங்கிறது சில சிக்கல்களோடு கூடிய பெரிய வெற்றி. அது ரொம்ப ரேரா தான் நடக்கும். உபஜயஸ்தானாதிபதிகள் சரியான வகையில பிளேஸ் செய்யப்பட்டு சரியான வகையில கஷ்டங்களோடு, இப்ப என்னன்னா, இப்ப திரிகோணங்கள் கஷ்டம் கம்மி, கேந்திரங்கள் கஷ்டம் கொஞ்சம் ஜாஸ்தி. உபஜயஸ்தானங்கள் வளர்த்தவர்களுக்கு கஷ்டம் ரொம்ப ஜாஸ்தி. 6ஆம் இடம் வளர்த்துச்சுன்னா வெல்ல முடியாத நோய் அல்லது ரொம்ப கடினமான நோய், அதே போல கடினமான எதிரி, கடினமான வம்பு வழக்கு, இது எல்லாம் ஜெயிச்சாதான் அவங்க அங்கே போக முடியும். அப்போ இவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டம் தானே, ஆனால் கஷ்டப்பட்டாலும் ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிறது தானே நமக்கு ஃபைனல் ரிசல்ட். ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் என்ன வளர்த்துருக்குன்னு பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லைஃப் பிளான் பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும்னு கூறி விடைபெறுவது உங்களுடைய ராஜலட்சுமி நாராயணன். அப்பாயின்மெண்ட் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க, ஒன்றுமே இல்லை, நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆஃபீஸ் டைமில் மட்டும் கால் பண்ணுங்கள். மார்னிங் ஒரு 9-10 5 to 6 கால் பண்ணிடுங்க. அந்த பீரியடில் மட்டும்தான் அவைலபிளாக ஃபோன் அட்டன் பண்ணப்படும். இல்லைன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும். உங்களுக்கு எந்த அப்பாயின்மெண்ட் வேணுமோ நீங்கள் எடுத்து சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் வெயிட்டிங் பீரியட் ஒரு 3 நாள் வரை தேவைப்படலாம், மேக்ஸிமம் நான் சொல்கிறேன். தேங்க்யூ. நன்றி. ராதே கிருஷ்ணா.